அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விபச்சார உலகம். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? வெக்கப்படாதீங்க தாய்மார்களே, இளைஞர்களோட நேரடியா உண்மையை பேசுங்க. ரசூலுல்லாஹ் எதை பேச வெக்கப்படவில்லையோ அதை நான் பேச ஒருபோதும் வெக்கப்பட மாட்டேன். ஷைத்தான் அதுக்கு வெக்கத்தை தர்றான். எதை பேச வெக்கப்படலையோ ரசூலுல்லாஹ் அதை பேச நாங்கள் வெக்கப்படக்கூடாது. எதை பேச வெக்கப்பட்டார்களோ அதை பேச நாங்கள் வெக்கப்படணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் என்ன சொன்னாங்க? பள்ளிவாசல் தலைவர் மைக்க பிடிச்சு அறிவிப்பாராம். ரசூலுல்லாஹ் அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்ன அறிவிப்பு தெரியுமா? ஜிஹாது களம் முடியுது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பெண்களே, உங்கள் கணவர்மார்களுக்காக வேண்டி நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்க. உங்க கணவர்மார்களுக்கு அலங்கரித்துக் கொள்ளுங்க. ஜிஹாது களம் முடிஞ்சு வர்றாங்க, அவங்க உரிமைண்டாங்க. நான் கேட்கிறேன், ஐரோப்பா எது தெரியுமா? காதலி, நல்ல காதலி, பாஃபியை தாட்டி நல்ல செல்ல பூசி நல்ல போய் நில்லு. கல்யாணம் முடிச்சு ஒரு பல்ல வளர்க்காத, அதெல்லாம் ட்ரெஸ் பண்ண தேவையில்ல. ரோட்டு கூடி, டாக்டர்கிட்ட ஓடி, இன்ஜினியர்கிட்ட ஓடி, பேங்க் கூடி, கணவன்ட்ட ஒடுக்காத. அவன் தான் இதனால பாக்குறானே. அல்லாஹ்வுடைய நல்லடியா இஸ்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? வெளியில மாற உன் மாப்பிள்ள முன்னாடி டிசைன் போடு, என்ன ஃபேஷன் போடு. நான் சொல்லவில்லை, குர்ஆன் பேசுது. 24வது அத்தியாயம் 58வது வசனம். வீட்டுக்கு போங்க, பெரட்டுங்க, குழி தோண்டி புதைச்சிருக்கணும் வகையை. என்னெல்லாம் சொல்றான்? 3 அவுராத்துகள். வயசுக்கு வராத உங்க பிள்ளைகள் இஷாக்கு பிறகு உங்கள்கிட்ட வரணுமா? உம்மா பிலோ வேணும்னு வரையலாது. 3 தடவை சலாம் சொல்லணும். அல்லாஹ் மீது ஆணையிட்டு கை தூக்கம் பார்ப்போம். எந்த வீட்டில் இஷாக்கு பிறகு புள்ள வரப்போக்கல அல்லாஹ் மென்ஷன் பண்றான் வயசுக்கு வராத புள்ளன்னு குர்ஆன்ல. வயசுக்கு வந்த கதை இல்லை, வயசுக்கு வராத புள்ள. இந்த டிசிப்ளின் ஐரோப்பாக்கு தெரியாது. என்ன சொல்றான் அல்லாஹ்? எத்தனை வீட்டில் நடைமுறைப்படுத்தினீங்க? எத்தனை வீட்டில் மகரமா நபி? எத்தனை வீட்டில் 3 தடவை சலாம் சொல்லணும்? அதெல்லாம் தேவையா? வெக்கம் ஈமான்ல ஒரு பகுதி. வெக்கத்தை கொடுக்க இஃபால் மாஷேத, வெக்கம் இல்லைன்னா விரும்பியதை செய். விரும்பியதை செஞ்சிருவான். வெக்கம் இல்லையா அவனுக்கு? வெக்கம் தூக்கினாங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? பொம்பளை சொல்லுங்க, இல்ல வீட்டுல இல்ல, ஆம்பளை தான் முன்னாடி வந்து பேசுவான். இப்ப எப்படி ஆச்சு? ஆம்பளை தலை குனிச்சிட்டு போறான், பொம்பளை மச்சான் அவர்றா. வெக்கம் இல்ல, எதை மறைக்கணையா ஒண்ணுமே தெரியல, வெக்கத்தை எடுத்து போட்டாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்ளுங்க. அப்படி எப்படி ஷைத்தான் இது பண்றான்னு பாருங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா? இஷாவுக்கு பிறகு என்ன பேச்சு? கணவன் மனைவி டைம். அது உங்க பொண்டாட்டி உங்களுக்கு அலங்கரிச்சிருக்கணும். நான் கேட்கிறேன், பனு முஸ்தலக் போர் முர்சிவு 9 நாள் பிரயாண தூரம் புகார்ல வருகுது. எத்தனை நாள்? 9 நாள். சீட்டு குளிக்க போடுறாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாய் பேர் வருகுது. யுத்தத்துக்கு கூட்டி போறாங்களா? ஆயிஷா நாயை கூட்டி போறாங்க, தெரிஞ்சது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆயிஷா நாய் ஒரு மாலை போட்டிருந்தாங்க. அந்த மாலை காணாம போச்சு. யார் மாலை அது? தாத்தா மாலை. என்ன மாலை அது? யமன் நாட்டு முத்து மாலை. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மாலை அது. தாத்தாண்டா சொந்த தாத்தா இல்ல, பாப்பா உண்டு, உம்மா 2. இவங்க உம்மா வேற, அவங்க உம்மா வேற. அந்த தாத்தட்ட போய் கேட்கறாங்கன்னா இருந்த உறவு. தாத்தட்ட போய் மாலையை கேட்டு போறாங்க. யுத்தத்துக்கு தானே போறீங்க, எதுக்கு மாலை? அது வேற அவுதஜில. அவுதஜில கருப்பு பொட்டி. கருப்பு பொட்டியில ஏத்தி வைப்பாங்க ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி எங்களுடைய தாய். அந்த தாய்மார்கள் முழுக்க மறைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எதுக்கு முத்து மாலை போட்டாங்க? எதுக்கு? தன் மாப்பிள்ளை அழக பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த உலகத்தில் 63 வயசுக்கும் 18 வயசுக்கு 7 மணி நேரம் முடிச்சு போட்டு காட்டுங்க பாப்போம். 7 மணி நேரம் காட்டுங்க பாப்போம். பால கொஞ்சம் டிவோர்ஸ்ண்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் 10 வருஷம் தானே கேட்பதான், 15 வருஷம். அவருக்கு எப்படி இவரை புரியலும்? புரியலாதா? சாவுறவன் எல்லாம் ஐசியூலையும் எங்கேயும் சாவான். பெருமானார் மடியை தேடினார்கள். எந்த கணவர் தன் மனைவிய மடியை தேடி கடைசி மூச்சு விட்டவங்க? ஆயிஷா நான் என்ன பண்றாங்க? என் நெஞ்சில் என்னுடைய கணவர் ரஹ்மத்துல்லாஹ் நான் அரவணைத்துக் கொண்டேன். நான் கெட்டி போய் ரசூலுல்லாஹ்வுக்கு நான் அப்படியே குல்சூரா அவருடைய கரங்களால் தடாவினேன். பெருமாள் கையை பிடித்தார் என்றாங்க. போதும் என்று சொன்ன மாதிரி இருந்தது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியுடைய மடியில் தான் கடைசி மூச்சை விட்டாங்க. ஜோடி பொருத்தமா? அட வாழ்வதற்கு நீங்க ஃபேமிலி சைக்காலஜிக்கு யூனிவர்சிட்டி PhD, நீங்க ஆக்ஸ்போர்ட் அதுல இருந்து அமெரிக்காவில இருந்து உங்களுக்கு அருகதை இருக்குதாடா? ஒபாமாவுடைய இந்த தேர்தல், ஒபாமா ஜனாதிபதி இருந்து ஃபர்ஸ்ட் தடவை, 2வது தடவை தேர்தலுக்கு நிக்க முன்னாடி ஒரு தேர்தல் வச்சாங்க. என்ன தேர்தல் தெரியுமா? ஹோமோசெக்ஸ், ஆணான் திருமணம் பெண் பெண் திருமணம் சட்டமாக்கணும் போட்டாங்க அமெரிக்காவில்.
66%, 66% மேற்பட்டவர்கள் அமெரிக்கர்கள் சட்டமாக்கன்னு வாக்கு போட்டாங்க. அமெரிக்கால இப்ப சட்டம் கேடு கெட்ட சட்டம் எல்லாம் அமெரிக்கால சட்டமாக்கியாச்சு. எங்க நாட்டிலே சில சட்டம் இருக்கு. எத்தனை பேர் வாப்பமார்கள் பேர் வச்சிருக்கீங்களோ தெரியாது. பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கீங்களா? ஃபில் பண்ண கை தூக்கம் வாப்பமார்கள் யாருமே புள்ள இல்ல போல ஃபில் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபார்ம்ல ஓரத்துல என்ன போட்டிருமா தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாடி கிடைச்ச புள்ளைய பின்னாடி கிடைச்ச புள்ளைய. நான் ஸ்ரீலங்கா சொல்றது, அமெரிக்காவில் எப்படி இருக்கும்? ஸ்ரீலங்காவிலேயே ஃபார்ம்ல சைடுல போட்டிருக்கிறா திருமணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா லட்சணம். இதன் லெவல். அப்ப அமெரிக்காவில் சட்டமாக்கண்டு சொன்ன இப்ப ஆம்பளை போறான் ரோட்ல கணவன் மனைவியா. அடே உங்களுக்கு அருகதை இருக்குதா ஃபேமிலி சைக்காலஜி பேச, யூனிவர்சிட்டி நடத்த, டிகிரி கொடுக்க, டாக்டரேட் பதவிகள் கொடுக்க? நீங்க யாரு? நாங்க காட்டுறோம். 63 வயசு 18 வயசு எப்படி வாழ்க்கை தெரியுமா? எந்த மாதிரி வாழ்ந்தாங்க தெரியுமா? அது வாழ்க்கை. இளைஞர்களுக்கு எதை எடுத்து காட்டணும்? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இப்ப விதமா ரசிச்சுட்டு போறீங்களா? விதமா உடுக்கிறியா? அமெரிக்கா சொல்லி கொடுத்தது. ஐரோப்பா உடு எல்லாம் உடுத்தா இப்ப உடுத்தாச்சு தானே, ரோட்டு காட்டியாச்சு தானே. சைக்காலஜி சொல்லுது பொம்பளைக்கு ஒரு உணர்வு இருக்குது. அவட்ட இப்ப நான் ஃப்ரெண்டு புறவே சொல்லிட்டேன், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை உட்கார வைங்க, ஆம்பளைட்ட கேளுங்க என்ன வேணும்னு. உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஒரு ட்ரௌசர் ஒன்று கொண்டாடுறேன், இல்லை ஒரு ஷர்ட்டை கொண்டாந்தாச்சு. ஷர்ட் வேணுமா பிரியாணி வேணுமான்னு கேட்டா முக்காவாசி 99% என்ன சொல்லுவீங்க? பிரியாணி. ட்ரௌசர் போற பார்ப்போம், ஷர்ட்டை போற பார்ப்போம். பொம்பளை சபையில கொண்டு போயிட்டு இந்த உடுப்பு வேணுமா பிரியாணி வேணுமான்னு கேளுங்க, ஷாப்பிங் வேணுமா சாப்பாடு வேணுமான்னு கேளுங்க, ஷாப்பிங் தான். அவங்க இல்லைன்னா பிள்ளைக்காக இருக்கணும். அவங்க எதை ரசிக்க, அவங்க அந்த அழகை விரும்புவாங்க, அழகை ரசிப்பாங்க, அதை நிறைய இது பண்ண பார்ப்பாங்க. அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குது. அதை வெளியாக்கணுமா இல்லையா? அபாய உடுப்பாட்டியாச்சு, அவங்களுக்குள்ள உணர்வு எப்படி வெளியாகும்? அதுக்கு தான் ராத்திரி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இஷாக்கு பிறகு நடுசந்தில உட்கார்ந்து முடுக்க உட்கார்ந்து பேசுறது இல்ல. ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு போறது. இஷாக்கு பிறகு உங்க மனைவியோட உடைய நேரம் குர்ஆன் பேசுது. ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் தெரியுமா? கணவன் ரசிக்கிறதுக்கு மனைவி உடுக்கணும். அவர்கள் அழகா வசுக்கு புகையை பிடிப்பாங்க. என்ன செய்வாங்க? வசுக்கு புகையை பிடிப்பாங்க. பெண்கள் அவ்வளவு வாசமா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் மனைவி இப்படி எல்லாம் முத்து மாலை போட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், இளைஞர்களே, உங்களுக்காக வேண்டி வாழ்ற ஒரு மனைவி வேணுமா? ஐரோப்பா சொல்ற கூத்தாடி வேணுமா? புரிஞ்சுக்கோங்க யுவதிகளே. நேரம் சுருக்கம் என்பதனால இது ரொம்ப டீட்டெயிலா பேசணும். எங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? அரை குறைய உடுத்துட்டு போற உலகத்துக்கு காட்டுறா, உனக்கு காட்ட மாட்டா. அவங்க முழுக்க மறைத்திருந்தா என் கணவன் மட்டுமே என்னை தொட வேண்டும் என்று புரிவாவே. அவதான் மனைவி. நீ கை கொடுக்கிறதா இருந்தா நீ உன் கண்ணை தாழ்த்திருக்கணும். முழுக்க தன்னை மறைச்ச ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தா உங்க கண்ணை நீங்க பார்வையை தாழ்த்தணும். நீங்க எல்லாத்தையும் பாப்பீங்களா? உங்களுக்கு ஒரு அபாய போட்டு ஒரு பெண்ணு வேணுமா? மறைச்ச பெண்ணு வேணுமா? நியாயம் வேணாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்ன சொல்லுது? யுவதிகளை பத்தி சொல்றேன், நல்லா கேளுங்க. இன்றைக்கு ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் தெரியுமா? வல்லாஹி தாய்மார்கள் இதுக்கு மேல நீங்க உங்க குழந்தைக்கு நஞ்ச கொடுக்கறதா இருந்தா செய்யுங்க. நீங்களாம் நஞ்ச கொடுத்து சாகடிக்கிற வேலை எக்கச்சக்கமா. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு டிவோர்ஸ் நடந்துச்சா? இவ்வளவு சண்டை பிடிச்சாங்களா? குடும்ப வாழ்க்கையில் இவ்வளவு பிளவா? நீங்க அந்த காலத்துல 10 புள்ளியோட வாழ்ந்த வாழ்க்கை, உங்க உமமா வாழ்ந்த நேரம், அப்ப இருந்த வாழ்க்கை இப்ப இருக்குது. இப்ப கணனி முன்னேறிட்டு எல்லாமே இருக்குது. இப்ப உள்ளவன் படிக்கிறான். அப்ப 5ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு இப்ப ஏலவல் பண்றான், டிகிரி போறான். ஆனா வாழ தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? இந்தியாவுடைய திரைப்படங்களும் நாடகம், உலகம் எங்கும் உள்ள திரைப்பட நாடகம் ஒரு கொள்கையை விளக்கி வாங்கியிருக்குது. என்ன கொள்கை தெரியுமா? அமெரிக்கா இடிஞ்சு உளுந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க, நல்ல மனசுல வைங்க. என்னுடைய அருமை தாய்மார்களே, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை போல்டா வைங்க. உங்க குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கிற நஞ்சு இது. சமத்துவம் ஒரு கொள்கையை கையில் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க தெரியுமா? அமெரிக்காவில் ஆம்பளை பொம்பளை 2 சமன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க?
ஆம்பளை எங்களை மாதிரி தான் பொம்பளைன்ட்டாங்க. இப்ப என்னாச்சு? இப்ப நான் கேட்கிற இந்த பாடசாலையில ஒரு பிரின்சிபல் இருக்கிறார், 2 பேர் ஆனா என்ன ஆயிரும்? நாட்டில் 4 ஜனாதிபதி ஆனா என்ன ஆயிரும்? 2 பிரின்சிபல் தான், ஒருத்தர் 1.5 மணி கொடுவாரு, ஒருத்தர் 2.5 மணி கொடுவாரு. புள்ள எதை கேட்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன பண்றது? வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலைமை வேணும். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. இளைஞர்களை யுவதிகளை நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க. படம் பார்த்த கதையில மூழ்கில புள்ளைய முடிச்சிங்கண்டா முடிஞ்சு போச்சு கதை. ஏன் முடிஞ்சு போச்சு? உன் கதையும் சரி, அவன் கதையும் சரி. ஏண்டா பள்ளிக்கு தலைமை வேணும், பள்ளிக்கு தலைமை வேணும், ஒரு ஒரு ஜமாத்துக்கு தலைமை வேணும், எல்லாத்துக்கும் தலைவர் வேணும். வீட்டுக்கு தலைமை வேணாமா? யார் முடிவெடுக்கிறது? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. இது இஸ்லாமிய சட்டம். ஆணை பெண் பெண்ணை வந்து ஆம்பளை நிர்வகிப்பாங்க. மசூரா சொல்லுங்க, முடிவு யார் எடுக்கிறது? ஆம்பளை எடுக்கணும். என்ன சட்டம் கொண்டாந்து தெரியுமா? ஏ பொம்பளைக்கு ஆன்மா இல்லையா? அதை என்ன அடிமையாக்குறீங்க? என்ன கருப்பு கருப்பா உடுப்பாட்டினீங்க? பொம்பளையும் சமனண்டா, ஆணும் பெண்ணு ஈக்குவலண்டா. அப்படியா? நீ மலேசியா போ, நான் சிங்கப்பூர் போறேன்னா பொம்பளை அவ போனா, அட பொம்பளோட உசுறு கற்புல இருக்குது, அவ வாழ்க்கை கற்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகரம் தேவையில்லை, அஜ்னபியாலாம் தேவையில்லை. எனக்கு எதுக்கு தோணை? நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில பல ஆண்டுகள் வழக்கு போய் மல்வாலையை சேர்ந்த ஒரு நீதிபதி, முஸ்லிம் நீதிபதி தான் தீர்ப்பை கொடுத்தார். தீர்ப்பை நீர்கொழும்பு நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுத்த ஒரு முஸ்லிம் நீதிபதி இலங்கையை உலுக்கி பிடிச்ச ஒரு வழக்கு. இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வழக்கு தெரியுமா? ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பொம்பளை போல போயிட்டா. அவங்களுக்கு தான் தேவையில்லையே தோணை. எதுக்கு தோணை? அவங்க பிரிக்க மாட்டாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் செப்பரேட் பண்ண எதுக்குப்பா? ஒன்றுல மட்டும் செப்பரேட் பண்ணுவான். போய் பாருங்க பப்ளிக் டாய்லெட்ல, இது ஆம்பளை டாய்லெட் பொம்பளை டாய்லெட். அது ஏன்பா டாய்லெட்டை மட்டும் செப்பரேட் பண்ற? எல்லாத்தையும் நாங்க எப்படி செப்பரேட் பண்றோம்? டாய்லெட் மட்டும் ஒன்றவை. ஏன் ஒரு டாய்லெட் ஏலாதா? லேடிஸ் டாய்லெட் போகாது. லேடிஸ் டாய்லெட் போனா பொம்பளை ஆயிடுவானா? என்னடா நீங்க அதுல பிரிச்சிருக்கிறீங்க? நாங்க எல்லாத்துலயும் பிரிச்சோம். இவன் நீர்கொழும்பு ஆஸ்பத்திரிக்கு போனா, அவன் அன்றாதபுரத்துல டாக்டர், கிராமம் கிராமத்துல பிறந்தவன். அவங்க உமா அப்பா கஷ்டப்பட்டு எப்படியோ மெடிக்கல் காலேஜ் போயிட்டான். மனுஷன் ஆம்பளை தானே, பொம்பளை தானே. ஜுய்யனல் இன்னாசி உப்பு ஷாவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்திரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அனாம் வல் அர்ஷ் ஜாலிக மத்தாஉல் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் அடுக்குறான். இதெல்லாம் உனக்கு விருப்பம்பா, உன் புள்ள விருப்பம், சொத்து விருப்பம், செல்வம் விருப்பம், எல்லாத்தையும் அடுக்குறான். அடிக்கடி நம்ப வாணிக்கு எது கொண்டு வரான் தெரியுமா? ஆம்பளைக்கு பொம்பளை விருப்பம் பண்ணான். நம்ப வாணி என்ன? பொம்பளை தான் உனக்கு. ஆம்பளை இருந்தா உனக்கு பொம்பளை தான் விருப்பம்ட்டான். இவங்கள்ட்ட அதெல்லாம் இல்லையே, துணையெல்லாம் போகணும்னு எங்கள்கிட்ட கேட்பாங்க. எதுக்கு துணை போகணும்? தங்கச்சியோட ஏன் நானா போகணும்? தனியாக போவேலாதா? அவருக்கு ஆன்மா இல்லையா? நடந்த கதையை சொல்றேன். டாக்டர் என்ன பண்ணிட்டான்? சுபகு நேரம் டைம் கொடுக்குறான். நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில், பிரைவேட் இல்லை கவர்மெண்ட், வாங்கண்டான் மேல் மாடிக்கு, 4ஆம் மாடி. இன்னைக்கு வரப்போங்களையும் பார்த்து தான் வரேன். 6 மாடி கட்டிடும். அப்ப அவன் மேல வர சொல்லிட்டான். ட்ரீட்மெண்ட் இப்படி தான் செய்யணும், வயிற்றுக்கு வலியா செக் பண்ணணும்ட்டான். ட்ரீட்மெண்ட் நடக்கல, வேற மாதிரி நடக்குது. இவன் கத்த ஆரம்பிச்சிட்டா. அவன் தலைமாறுறான், திணறான், களத்தை நெசுக்கிருக்கிறான். வாக்குமூலம் அவன் கொடுத்தது எல்லாம் இது பண்ணிருக்கிறான். சத்தம் கேட்டு ஓஹோ கேவலமாயிருமா? ஷைத்தான் டென்ஷன் உண்டாக்கிருமா. கொண்டு போய் ஒரு இடத்துல இருக்க விட்ட உடனே அவன் சிரிப்பான். ஆஹா, ஆஜியார் மாட்டிட்டாரு. வயாமருக்கும் பில் ஃபாயிஷா சைடா. இந்த அநியாயத்தை பண்ணி நாங்க எங்க கண்ட்ரோலை இழந்துருவோம். அப்புறமேல அழுவோம், திருப்போம். டாக்டரா படிச்சவன் என்ன பண்ணிட்டான்? வெளியே வந்து தூக்கி போட்டான் கீழே. செத்த நினைச்சு தூக்கி போட்டான். அந்த பொங்கலுக்குள்ள சாகலையே. மேல் மாடில இருந்து கீழே உளுந்தவன் அவசரமா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அங்க இல்ல, ராகமிக்கு அனுப்புறாங்க. அங்க இருந்து ஜெனரலுக்கு அனுப்பு. இதுல இருந்து நீர்கொழும்புல இருந்து அனுப்பினா ஆம்புலன்ஸ் போகுது. அதுக்கு பிறகுதான் போய் சாகுவான். அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தார் சந்தேகம் பண்ணிட்டாங்க. சந்தேகம் பண்ணி வழக்கு போட ஆரம்பிச்சிட்டான். இப்ப கம்பி என்றான். என்னாச்சு? பல ஆண்டுகள் வழக்கு ஓடுது. போனா தீர்ப்பு நாள் என்ன வருகிறது? கொலைதான், தூக்கி தான் போட்டிருக்கிறான், மேலே நான் தள்ளி இருக்கிறான், இப்படிதான் செத்தா விட மாட்டான். ஆம்பளை பொம்பளை சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படிச்சு டாக்டராய் கிராமத்துல இருந்து வந்த டாக்டர் கம்பி என்றான். அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சீரழிச்சு சுத்தி விட்டுருவான். ஷைத்தான் இதான் வேலை, ஷைத்தாண்ட வேலை.